சீரியல்ல நீங்க அதை கெஸ்ஸே பண்ண முடியாது. அது நம்மள்கிட்ட வந்து ஓரளவு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்த கதை இப்படி போகும்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கதை தான் தீர்மானிக்கும். சீரியலை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் முக்கியமே கிடையாது, போற வழி தான் முக்கியம். அதுல என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இது இப்படி வேணா நீங்க சொல்லலாம். அதனாலேயே வந்து ஒரு முக்கால்வாசி பேர் எழுதுறது இல்லை. அப்படி ஃபோக்கஸ்டா டிசிப்ளினா எழுதுறவங்க ரைட்டர்ஸ் ஆயிடுறாங்க. தொடர்ந்து அதுலேயே ஃபோக்கஸ்டாகவும் அதை மட்டுமே தன்னுடைய ஒரு பேஷனாகவும் வச்சுருக்கிறவங்க மிகப்பெரிய ரைட்டர் ஆயிடுறாங்க. ஸோ எமோஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஸ்கெலிட்டனை தந்துடும். அதை தாண்டி நீங்கள் அதுக்கு ஒரு எமோஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேருந்து வர்றது. ஒரு ரைட்டர், ஒவ்வொரு ரைட்டரும் இங்கே தனித்தனி அனுபவத்தோடு வர்றாங்க. அதுக்கு சொன்ன இந்த வெறும் ரைட்டரோட இந்த டைரக்டரும் சேரும்போது தான் அந்த மேஜிக் நடக்கும். எமோஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிவர்சலானது. லவ்வை சொல்லுவாங்க, வயசானவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, வயதானவர்களுடைய கதையை காட்டுவாங்க, நம்ம அப்பா அம்மாக்களுடைய கதையை காட்டுற மாதிரியே இருக்கும். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த ஷோல வந்து நீங்க தொடர்ந்து படங்களுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியல்ஸும் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சீரியல் ஸ்பேஸ் பத்தி நிறைய பேருக்கு சுத்தமாவே தெரியல. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆடியன்ஸ்க்கு எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு கதையை எடுத்து ஒரு படமா திரைக்கதை பண்றதுக்கும் ஒரு சீரியலா லாங் டேர்ம் ஒரு மெகா சீரியல் மாதிரி பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன மேம்? மெயின் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு சீரியலுக்கான கதை எடுக்கும்போதே அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 எபிசோட்ஸ் போகுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ அதுக்கான ஸ்டஃப்பு உள்ளே இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம நினைக்கலாம் சீரியல்ஸில் எல்லாத்துலையும் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். நீங்கள் அவ்வளோ பேர் வச்சாதான் நீங்கள் கதையை வந்து அல்லது ஒரே முகத்தையே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? படத்துலேயே 2.5 மணி நேரம் வந்து லிமிட்டட் இவங்களை வச்சு நீங்கள் பார்க்க முடியாதுங்கும் போது நீங்கள் 500 எபிசோட்ஸ் 600 எபிசோட்ஸ் சில சமயம் 1000 கூட போகும்னா, அப்போ அதுக்கான கதையை வந்து அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்காங்கிற மாதிரியான கதையை தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு படமாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு கிளைமேக்ஸ் தெரிஞ்சிடும், படத்தோடைய கிளைமேக்ஸ் தெரியும், இந்த ரூட்டில் தான் போக போகுதுன்னு தெரியும். சீரியலில் நீங்கள் அதை கெஸ்ஸே பண்ண முடியாது. அது நம்மள்கிட்ட வந்து ஓரளவு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்த கதை இப்படி போகும்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கதை தான் தீர்மானிக்கும், எப்படி போகுதுங்கிறது அதுவே தீர்மானிச்சுக்கும். இப்படி போனால் நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, இந்த கேரக்டர் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும், கதையில் இப்படி ஒன்று கொடுக்கலாமே, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, அதை சேர்க்கலாமே அப்படின்னு அப்படி கதை வந்து தானாக வளர்றது வந்து சீரியலில். இங்கே வந்து நாம் வந்து உருவாக்குவோம், நாம முடிவு பண்ணுவோம் படத்துல. அதுதான் அடிப்படையான வித்தியாசம். அதாவது இதுல லிமிடெட் கேரக்டர்ஸ் இருக்கும், இதுல எப்பவுமே ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கானிக்கா நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்களும் ஒரு சீரியலுடைய போக்கையும் கதையையும் தீர்மானிக்கும். ஆமா. சோ இப்போ ஒரு சீரியல் முடிவாகும் போது அந்த சீரியலோட முடிவு எப்ப என்னன்னு யாருக்குமே தெரியாது, சேனல்லையோ யாருக்குமே தெரியாது. பொதுவா சீரியல் வந்து சுபமான முடிவு தான் இருக்கும். அந்த முடிவு நம்மளுக்கு தெரியும், கதையோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், கதை எதை நோக்கி போகுதுன்னு இருக்கும். ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா அதை அவ அடைஞ்சிட்டா அப்படிங்கிறது தான் கதையோட எண்டா இருக்கும். ஆனா அது வந்து படத்துலயும் அப்படிதான் இருக்கும், அந்த நோக்கம் நிறைவேறும், சில சமயம் நிறைவேறாது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நிறைவேறுங்கிறது தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். அது எப்படி நிறைவேறுது, அதோடைய ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்கு என்னெல்லாம் வந்து அவங்க கிராஸ் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல முழுக்க இருக்கும். ஸோ கையில வந்து கிளைமேக்ஸ் இருக்கும், இப்படிதான் கதை போய் முடிய போகுதுன்னு இருக்கும். ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்லை சீரியலை பொறுத்த வரைக்கும். கிளைமேக்ஸ் முக்கியமே கிடையாது, போற வழிதான் முக்கியம். அதுல என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இது இப்படி வேணா நீங்க சொல்லலாம். நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து நான் இந்த இடத்துக்கு டெல்லி போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறதும், டெல்லி போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், அதை நான் எப்படி போறேன், என்ன ரோட்ல போவேன், லாரியில போவேன், நடந்தும் போவேன், 2 வீலர்ல போவேன், என்னென்ன கிடைக்குதோ அதுல போவேன். ஆனா நான் போய் சேர்ற இடம் டெல்லி தான். ஸோ அந்த பயணம் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க இப்போ சீரியல்னு ஒண்ணு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசத்துக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சீன்ஸ் இல்ல அதுக்கு மேல கூட எழுதுற மாதிரி இருக்கும்ல மேம். அப்போ உங்களுக்கான இந்த எழுத்துக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கா? டெய்லி இந்த டிசிப்ளின்டா இத்தனை மணி நேரம் எழுதணும், இவ்வளவு பக்கங்கள் எழுதணும், அந்த மாதிரி இருக்கா மேம்? அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எனக்கு வந்து சீரியலுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த டிசிப்ளினுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே வந்து ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று உண்டுல, எல்லாருக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருமே எழுதணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளால உட்காந்து ஒரு மெயில் கூட டைப் பண்ண முடியாது, எழுத முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு உழைப்பு தேவைப்படும், அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும், அதற்கு வந்து ஃபோக்கஸ் தேவைப்படும். அதனாலேயே வந்து ஒரு முக்கால்வாசி பேர் எழுதுறது இல்லை. அப்படி ஃபோக்கஸ்டா டிசிப்ளினா எழுதுறவங்க ரைட்டர்ஸ் ஆயிடுறாங்க.
தொடர்ந்து அதுலேயே ஃபோக்கஸ்டாகவும் அதை மட்டுமே தன்னுடைய ஒரு பேஷனாகவும் வச்சுருக்கிறவங்க மிகப்பெரிய ரைட்டர் ஆயிடுறாங்க. இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆனாவனாதான் மற்றவங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க ரைட்டர் ஆயிடுறீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து அதுல பிராக்டிஸ்ல இருக்கிறீங்க. அப்போ சீரியலுக்குள்ள எழுத வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து நினைச்சா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, நினைச்சா கூட தள்ளி வைக்க முடியாது. நம்ம இந்த வேலையை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்ய வேணாம்னு தள்ளி வைக்க முடியாது. அன்னைக்கு இத்தனை சீன் கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்போ நீங்க அதுக்கு வேலை செய்துதான் ஆகும். எதுவுமே வந்து ஒரு பிராக்டிஸ்க்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம தள்ளியே போட மாட்டோம். சொல்லுவாங்கல்ல 40 நாள் இந்த மருந்தை சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா அப்பதான் அது உடம்புல வந்து அந்த ஒரு மண்டலம்ங்கிறது உடம்புல அப்பதான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க 40 நாள் ஒரு விஷயத்த செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல அதை விட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அது மாதிரிதான் நீங்க வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா அந்த எழுத்து வந்து உங்களுக்கு வசமாயிடும். அது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும், எதையும் தள்ளி போட வேண்டாம்னு தோணும். இதையெல்லாம் தாண்டி சில சமயம் ரொம்ப சோர்வாகவும் இருக்கும். ஐயோ இன்னைக்கு எழுதவே வேண்டான்னு தோன்ற அன்னைக்கு எழுதணுங்கிற ஒரு சிச்சுவேஷனும் வரும். அதுவும் இருந்தா கூட ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்பவுமே சீரியல் எழுதுற எல்லா ரைட்டர்ஸ்டையும் பாருங்க அந்த டிசிப்ளின் இருக்கும். அவங்க அந்த டயத்துல அது எழுதி கொடுத்துருவாங்க. டெட்லைன்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதுவும் கிரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ணணும். அதுதான் பெரிய சவால். நீங்க சும்மா எழுதி நம்முடைய கிரியேட்டிவா ஒர்க் பண்ணணும், அது நிறைய பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை கோடி பேர் இத்தனை லட்சம் பேர் பார்க்க போறாங்க, அது எல்லாமே மைண்ட்ல இருக்கும். அதோட அது எழுதணுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். இப்போ இது மற்ற வேலைகளா இருந்தா கூட இதுதான் நம்மளோட பிசிக்கல் ஒர்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தொடர்ந்து ரெகுலரா பண்றது கூட பரவாயில்ல. இந்த கிரியேட்டிவ் ஒர்க்னு வரும்போது இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப நாங்க எழுதணும் ஒரு படம் எழுதணும்னு நினைச்சா கூட ஐடியா வரலன்னு தள்ளிட்டே இருக்குது. அடுத்து என்ன எப்படி கதையை கொண்டு போறோம்னு தெரியல, இந்த சீன் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படியே மாசம் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தா இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நீங்க தினசரி எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறனால உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி என்னைக்காவது இருந்திருக்காங்க ஐடியா வரலையே இப்போ நம்ம எப்படி எழுதுறது, இது எழுதினா தானே போய் நம்ம சொல்லணும், அதான் பேசிக்கா ரைட்டர்ஸ் பிளாக் உண்டு. வராமலாம் இருக்காது. நம்ம வந்து மனுஷங்க தானே, வரும். இப்போ அது என்ன, இப்போ எனக்கு வர பிளாக் எப்படின்னா நான் வந்து ரொம்ப வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதோட போட்டு போராட மாட்டேன். ஒண்ணு படம் பார்த்துடுவேன் அல்லது புக்கு படிப்பேன். ரெண்டுமே இல்லையா வீட்டுல எதையாவது உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இது என்னுடைய இது அல்லது நடப்பேன். இப்படி ஒரு 10 விஷயம் வச்சிருப்பேன். ரொம்ப அதோடய போராடாம அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்பார்க் வரும். அப்படி எழுதுறது. சில சமயங்கள்ல வந்து எழுதி பாக்குறது, இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு ஒரு ஐடியாஸை போட்டு அதுல எது கிளிக் ஆகுது அப்படின்னு பாக்குறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்றது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நான் வந்து மற்ற ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மற்ற ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்கிறது எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு. அப்போ நிறைய பேரோட படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரோன் சர்கின் இருக்கிறார்ல, சோஷியல் ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து எனக்கு எப்பெல்லாம் எழுத முடியாம போற சமயம் தான் அதிகமா இருக்கும். எனக்கு என்னுடைய பொண்ணு வந்து டீனேஜ்ல இருக்கும்போது அவளுக்கு ஸ்கூல்ல டீனேஜ் இஷ்யூஸ் எல்லாம் வந்தது அல்லது வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அன்னைக்கு நான் எழுத மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பாதர் பண்ணும் என்ன. அப்புறம் என் ஒய்ஃபோட சண்டை போட்டேன்னா எழுத மாட்டேன். அவரும் சீரியல்ஸும் படங்களும் சேர்ந்து எழுதினவர். அவர் எழுத மாட்டேன். அப்புறம் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு என் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுவேன், இங்கே பாரு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவோம், ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் எபிசோடு தரணும். நான் எனக்கு அது வந்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்னா எனக்கு எழுத வர மாட்டேங்குது. உடனே ஒய்ஃப் சரி போ ஓகே சமாதானம் அப்படின்னா எனக்கு அப்பதான் எழுத வரும். இது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா அவருடைய ரைட்டிங் ஸ்டைலே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து டயலாக்ஸ் தான், அவருடைய கான்வர்சேஷன் தான் அவருடைய பெரிய பலமே கூட. அப்புறம் சொல்ற நான் பேசி பார்ப்பேன். என்னுடைய தனியா கார் எடுத்துட்டு போய் தனியாவே பேசிக்கிட்டே போவேன். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் அப்படி ஆரம்பத்துல வந்து எனக்கு தெரியாது நான் எப்படி என் பிளாக்ல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு நாள் உட்காந்து பேசிட்டே இருந்திருக்கேன் இதுல. அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து ஒண்ணு பண்ணு, அவங்கதான் வந்து டைப்ரைட்டர் வாங்கிக்கோ, நீ டைப் பண்ணு, நீ ரொம்ப பேசுற என்னால தூங்க முடியல பக்கத்துல. நாங்க அப்புறம் தான் நம்மளோட ஸ்டைல் இதுதான் போல இருக்குது, இப்பதான் நம்ம இப்படிதான் பண்ண முடியுதுன்னு அப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு ரைட்டர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருக்கிறாரு, நான் எனக்கு ரொம்ப பிளாக் வந்தது அல்லது அடுத்த கடத்துக்கு போகணும், ஐடியாஸ் வரல அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு தவறா இருக்குதே, ஏதோ சம்திங் ராங்னு தோணிச்சுன்னா குளிக்க போயிடுவேன், ஸ்விம் பண்ண போயிடுவேன், ஸ்விம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. அது வந்து கணக்கே இல்லாம ஸ்விம் பண்ணுவேன். என்னவோ தெரியல எனக்கு ஐடியா வந்துடும். பக்கத்துல வந்து ஒரு நோட் வச்சிருப்பேன்,
அதில் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒவ்வொன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு இவங்க ஷாண்டா ரைம்ஸ் வந்து என்னுடைய மிக பிரியமான ஒரு ரைட்டர். அவங்க ஷாண்டா ரைம்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப எனக்கு அடிக்கடி, ஏன்னா ஒரே சமயத்தில் 4 ப்ராஜெக்டில் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, எனக்கு நிறைய பிளாக்ஸ் வரும். அப்படி வந்ததுன்னா குழந்தைங்களை கொஞ்சம் போயிடுவேன், குழந்தைங்களோட இருக்க போயிடுவேன், அல்லது சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒரு ஒர்க்குக்குள்ள என்ன நான் ஈடுபடுத்திக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளாக் அப்படிங்கிறது அது வரணும், வரலைன்னா நம்மளாம் சாட் ஜிபிடி மாதிரி ஆயிடுவோம். இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரி ஃபுல்லா ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அது கோடிங் பண்ணுதுன்னு சொல்றாங்க, அதுவும் எழுதுது, எஸ்ஏஸ் எழுதி கொடுக்குது. இப்ப நான் ஃபிக்ஷன்லாம் அது பயங்கரமா எழுதுது, அதோடைய வார்த்தை பிரயோகம் நம்மளோட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி வருது. எல்லா ஜாபுமே இப்ப ஒரு பயத்துல இருக்காங்க. இது ரைட்டர்ஸ பாதிக்குமா, இல்ல அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது ஏஐ வச்சு? சார், அதாவது இப்போ போன வருஷம் 2024 எண்டில் கூட நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. அவங்க எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, ஏஐ வந்து அசிஸ்டன்ஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ எங்களுடைய ஜாப் எல்லாம் போகுது என்ன அப்படிங்கிறது தான் அவங்களோடது. ஏன்னா அசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து ரைட்டர்ஸ் ஆகும், அது ஒரு இது இல்லையா அப்படிங்கிறது அவங்களோடதான் இருந்தது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லும்போது இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் நாம கிரியேட்டிவிட்டியில ஏஐயை விஞ்ச வேண்டி இருக்குது. அது எப்படி முடியும் அப்படின்னா, ஏஐக்கு வந்து என்னுடைய அனுபவம் இருக்காது இல்லையா, உங்களுடைய அனுபவம் ஏஐக்கு இருக்காது. ஏஐக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும், அது எல்லாருடைய கலெக்டிவான அனுபவம். நீங்க அதுகிட்ட போய் நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை புதிய பறவையோடைய கதையை சொல்லி எனக்கு அதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அதை கேட்கிறேன். அது வந்து ஒரு வெர்ஷன் சொல்லுது. அந்த வெர்ஷன் இல்ல நம்மளுக்கு படம். நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை அதுக்கு சொல்லுங்களேன், அது ஒரு ஸ்கிரீன் பிளே தரத்தான் செய்யும். நீங்க அதுக்கு டைலாக் கேட்டா டைலாக் சொல்லும். அது இல்லைல்ல, அதை மிஞ்சி ஒரு விஷயத்த உள்ள வச்சாங்கல்ல. ஸோ எமோஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஸ்கெலிட்டனை தந்துடும். ஆனா ஸ்கெலிட்டன் இல்லை, அதை தாண்டி நீங்க அதுக்கு ஒரு எமோஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறீங்கல்ல, அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலிருந்து வர்றது. ஒரு ரைட்டர், ஒவ்வொரு ரைட்டரும் இங்க தனித்தனி அனுபவத்தோட வர்றாங்க. அவங்க அத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும், அது இப்படிதான் இருக்கும், இது இப்படின்னு. அதை பிரேக் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பிரேக் பண்ணி புது புது ரூல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அப்ப அது மனிதர்களால தானே முடியும், ஒரு எழுத்தாளரால தானே முடியும். ஸோ நம்ம கிட்ட அனுபவம் இருக்கிற வரைக்கும், நம்ம கிட்ட வந்து ஒரு படைப்புக்கான ஒரு பேஷன் இருக்கிற வரைக்கும் ஏஐங்கிறது நம்மளுடைய ஒரு காம்படிட்டர்னு வேணா வச்சுக்கலாம். அதோட நம் ஆர்ட் உருவாகும் போதே அதோட ஃபிளாஸும் சேர்ந்துதான் ஒரு ஆர்ட்டா இருக்கும்னு சொல்லுது. அதனால ஃபிளா பண்ண முடியாட்டி அதனால ஒரு ஆர்டிஸ்டாவே உருவாக முடியும். எக்ஸாக்ட்லி, நம்ம பிக்சர் பர்ஃபெக்டா கொண்டு வந்து வைக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வைக்கும். இது பத்தி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல நடக்கும்போது ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, ஃபியூச்சர்ல ஏஐ வந்துச்சா எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு கட்டத்துல ஃபியூச்சர்ல ஏஐ வச்சு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட்டர்ஸ், யாரு ஒருத்தர் ஏஐ யூஸ் பண்ணாம எழுதுறானோ அவனுடைய மதிப்பு ரொம்ப பல மடங்கு போயிடும். ஒரிஜினாலிட்டி அதுதான், அவன் எழுதுறது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்னு இல்ல, அது அங்கங்க தப்பா இருந்தாலும் அதுதான் மக்களுக்கு பிடிக்கும், அதான் ரியலா கரெக்ட் ஆகும். நிச்சயமா ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப சின்ன விஷயமா நாகர்கோயில்ல இருந்து எத்தனை ரைட்டர்ஸ் வர்றாங்க, திருநெல்வேலியில எத்தனை ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நாஜில் நாடன் ஹேண்டில் பண்ண விஷயத்த ஜெயமோகன் பண்றது இல்ல, ஜெயமோகன் பண்றத இன்னொரு மோகன் சங்கர் பண்றது இல்ல. ஒவ்வொருத்தருடைய ஐடியாஸ் வேறையா இருக்குது. நீங்க அப்பயே திருநெல்வேலியில எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்கிருந்து தான் வண்ணதாசன் வந்தாரு இல்லையா, அங்கிருந்தா கலாப்ரியா வந்தாரு. 2 பேரும் சொல்ல போனா 2 பேரும் சமகாலத்தவர்கள். நானும் அங்கிருந்து தான் வந்தேன். 2 பேரும் சமகாலத்தவர்கள். ஆனா அவங்க பார்க்கிற விஷயங்கள் வெவ்வேறா இருந்தது இல்லை. இவருடைய கட்டுரையுடைய வேறையா இருக்குது, இவரோட வேறையா இருக்குது. அப்போ ஒரு பிரதேசத்துல ஒன்னா பழகினவங்களே கதைகள் எழுதும் பொழுது வெவ்வேறா இருக்குது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அனுபவங்கிறது வெவ்வேறா இருக்கும்ல. இது வந்து ஒரு ஒரு ஜெயமோகனுடைய இடத்தையோ, கலாப்ரியாவுடைய இடத்தையோ, வண்ணதாசனையோ, ஆர் சுடாமணியையோ, அம்பையையோ அந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. அவங்களுடைய அனுபவம் அதுக்கு கிடையாது. அதனால எனக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்லை. ஏஐ வந்து ஒருத்தவங்களோட எழுத்து காலி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அடுத்து மறுபடியும் நம்ம இப்போ ஒரு தொடர்கதை சீரீஸ் எழுதுறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கா மேம், இல்ல இது இண்டிவிஜுவலா எழுதக்கூடிய ஒரு கிராஃப்டா? சீரியல் பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டிவிஜுவல் கிராஃப்ட்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இதுல வந்து எல்லா இது ஒரு ப்ரொடக்ஷன் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க,
அப்புறம் வந்து சேனல்ஸ் இருக்கிறாங்க, அங்கே வந்து கண்டென்ட் ஹெட் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஹெட் இருப்பாங்க, இபிஸ் இருப்பாங்க. இது 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 தாண்டி ஒரு டிஆர்பின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கதையை தீர்மானிக்குது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு பொறுப்பு ரைட்டருக்கு இருக்குது. இவ்வளோதான் ரைட்டருடைய டெஃபினேஷன் இங்கே. இப்போ ஹாலிவுட்ல இந்த மாதிரி சிஸ்டம்லலாம் இப்போ அங்கே நெட்ஒர்க்கு எழுதுறவங்களுக்கு ஒரு ஷோ ரன்னர் இருப்பார், அவருக்கு கீழே ஸ்டாஃப் ரைட்டர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ரைட்டர்ஸ் தொடர்ந்து எல்லா டிஸ்கஷன்ஸ்லையும் இருந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து ஷோ ரன்னராகவோ இல்லை சினிமாவோ எழுத போவாங்க. இப்போ எதுக்கு நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ தமிழில் வந்து ரைட்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸுங்கிற செக்ஷனே இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப கொஞ்சம் குறைவான ஆளுங்க தான் இருக்காங்க. ஏன் அது உருவாகலை, அந்த ஃபெர்டிலிட்டியே இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அதுக்கான பயிற்சியோ இல்லை அதுக்கான டிஸ்கஷன் சென்டர்ஸோ இல்லாதது காரணமாக இருக்குமா? இது ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கேன். இது என்னன்னாங்க, முதல்ல வந்து இங்கே ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப பின்னாடி தான் ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை அப்படிங்கிற ஒன்றுலாம் வரும். எப்போ வந்து டைட்டில் கார்டில் திரைக்கதைன்னு தனியாக போட ஆரம்பிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதை வசனம் தான் போடுவாங்க. திரைக்கதைங்கிறது ரொம்ப பின்னாடி தான் அது சேர்க்கப்பட்ட வார்த்தை. கதையை சொல்கிறோம், அதுக்கு வசனத்தை பயன்படுத்திக்கிறோம், இவ்வளவுதான் இருந்தது. அப்ப திரைக்கதைங்கிற ஒரு விஷயமே ரொம்ப பின்னாடி வருது. அப்படி வரும்போது அந்த அந்த வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டுடியோவுமே அவங்களுக்குன்னு கீழே ஒரு கதை இலாக்கா வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து இந்த கதை இப்படி போகும் இப்படி போகும்னு போறது வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த கதை இதுக்கப்புறம் இப்படி போகுங்கிறத எழுத ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வடிவம்ங்கிற மாதிரி ஆச்சுது. ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த சீன் இப்படிதான் ஆரம்பிக்கும், இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு வர்றதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டது. அது பிறகு வந்து எல்லா டைரக்டர்ஸுமே கதை சொல்றவங்களா இங்க இருந்தாங்க. டைரக்டர்னாலே கதை சொல்றது, அவங்க சீன் பை சீன் அந்த கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப ஆப்வியஸ்லி அவங்களே எழுதிடுவாங்க. அதனாலதான் திரைக்கதை ஆசிரியர்னு ஒருத்தங்க தனியா இல்லாம இருந்தாங்க. இதே நீங்க அப்படியே மற்ற இடங்கள்ல வச்சீங்கன்னா ஒரு ரைட்டர்கிட்ட இருந்து கதையை வாங்குவாங்க, அவங்களுடைய கதையை யாரால எழுத முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. இங்க அப்படி இல்லை, நம்ம ரைட்டர்ஸ் யார்கிட்ட இருந்து கதை வாங்குறது இல்லை. அப்படியே வாங்குறதா இருந்தா கூட என்ன, தமிழ்ல மட்டுமே 100 சிறுகதைகளுக்கு மேல படமாயிருக்குது. அது ரைட்ஸ் வாங்கியும் வாங்காமலும் 100 சிறுகதைகள் ஆயிருக்குது. அப்ப இந்த 100 சிறுகதைகளையுமே ஒரு இயக்குனர் படிச்சுட்டு அதுல இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து திரைக்கதையா மாத்துறாங்க. இதே இது மலையாளத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கதையை வாங்கி திரைக்கதை ஆசிரியர்னு ஒருத்தட்ட கொடுப்பாங்க. சில சமயங்கள்ல அந்த கதை எழுதின எம்டிவியோ பத்மராஜனோ லோகிதாஸோ அவங்களே கூட அந்த திரைக்கதையும் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கிராஃப்ட் ரெண்டுமே தெரிஞ்சிருந்தது. இங்க அப்படி நடக்கல. நம்ம ரைட்ஸே வாங்க மாட்டேங்கிறோமே ஒரு கதைக்கு. ஒரு ஒரு நாவல்ல இருந்தோ ஒரு சிறுகதையில இருந்தோ ஒரு ஐடியாவை எடுக்கிறோம், அல்லது ஒரு ஒரு முக்கியமான அந்த கதையோடைய ஆத்மாவை நம்ம எடுக்கிறோம்னாலே அதை நம்ம சொல்லாம அந்த ரைட்டருக்கு கூட தெரியாது. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம கதை மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க பேசிக்கா ரைட்ஸே வாங்கலைன்னா எங்கிருந்து திரைக்கதை ஆசிரியரை கூட்டிட்டு வந்து எழுத வைக்கிறது? இங்க நிறைய இயக்குனர்கள் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ரைட்டர்ஸ் இல்லாதனாலே அவங்களுக்கு கிராஃப்ட் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிரீன் பிளே சொதப்புறதுனால அவங்களோட படங்கள் ஃபிளாப் ஆகுது அப்படின்னு கூட இப்ப கிரிட்டிசிசம்லாம் சொல்றாங்க. ஒண்ணு நல்ல ரைட்டர் வேணும். அந்த ரைட்டருக்கு முதல்ல சினிமா தெரிஞ்சிருந்திருக்கணும், சினிமா ரைட்டிங் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவர் எழுதுறது மேக்கிங்கா வரும்போது நல்லா இருக்குதா அப்படிங்கிறது டைரக்டருக்கு தெரியணும். ஸோ இவ்வளவு இருக்குது. இது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்கிறது தான். நீங்க வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்ட் அப்படின்னு எல்லா படத்துடைய ஹாலிவுட் படத்துடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்து இப்போ கிடைக்குது நம்மளுக்கு. அதாவது ஷூட்டிங்க்கு முன்னாடி எடுத்துட்டு போற டிராஃப்ட், ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் படத்தை பார்த்து எழுதுற ஸ்கிரீன் பிளே இல்லை, அதுக்கு முன்னாடி போற ஃபைனல் டிராஃப்ட். அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு நிறைய படிச்சிருக்கேன் அந்த ஃபைனல் டிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு. நிறைய படங்கள் அந்த ஃபைனல் டிராஃப்ட் படிச்சுட்டு படமா பார்க்கும்போது அந்த மேக்கிங் விதம் இருக்குதுல்ல, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் எழுதினதை உள்வாங்கி டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்க 2 பேரும் சமமா ஓடினா தான் ஒரு படம் வந்து ஜெயிக்க வேண்டி இருக்குது. ரொம்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், கிளாடியேட்டர் படம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? கிளாடியேட்டருடைய ஃபைனல் டிராஃப்ட் படிச்சு பாருங்க, அந்த படத்தை பாருங்க, என்ன மேஜிக் பண்ணியிருக்கிறார் ரிட்லி ஸ்காட்னு நம்மளுக்கு தெரியும். பெரிய மேஜிக் அவர் பண்ணது, ஸ்கிரீன்ல பண்ணது. அதுல சில சீனை முன்ன பின்னதான் மாத்தி போட்டிருப்பாரு, ஆனா அந்த அந்த கண்டென்ட்டே மாறிடும். இன்னொன்னு, நீங்க கிளாடியேட்டரை பார்க்காம படத்தை பார்க்காத ஒருவர் அந்த ஸ்கிரீன் பிளேயை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது.
ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுங்களேன், அவங்க வந்து அந்த கிளாடியேட்டர் படமே பார்த்திருக்க கூடாது, அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த ஸ்கிரீன் பிளேயை கொடுத்தீங்கன்னா மொத்தம் கொஞ்சம் பக்கம் தான், அது 76 பக்கம் தான், அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன கதை இது, ஒண்ணுமே எல்லாமே ஆஃப் ஓப்பனிங்கா இருக்கும், எல்லா சீனும் யார் எதுக்கு எதை பேசுறாங்கன்னே தெரியாது. ஆனா அதை நீங்க ஸ்கிரீன்ல அவர் மாத்தின விதம் இருக்குல்ல, அது அப்படியே தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அது என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்கிறது தான் மேஜிக். அதுக்கு இந்த வெறும் ரைட்டர் ஓட இந்த டைரக்டரும் சேரும்போது தான் அந்த மேஜிக் நடக்கும். எல்லா ஸ்கிரீன் பிளே எல்லா ரைட்டராலையும் ஹேண்டில் பண்ணிட முடியாது. அடுத்தது மேம், இப்போ இந்த சீரீஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கொரியன் சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸ் கூட நல்லதே இருக்குன்னு வைங்களா. கொரியன் சீரீஸ்க்கு ஒரு கிரேஸ் பயங்கரமா வந்திருக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட. எல்லாருமே அதை தொடர்ந்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் எதனால நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா மேம்? நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது டிடியில வந்து ஜாப்பனீஸ் சீரியல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஓகே. அதுல ஓஷன் ஒரு சீரியல் கூட ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சின்ன பொண்ணு நகரத்துக்கு வந்துடும் அப்படின்னு. என்னவோ தெரியாத நம்ம பார்ப்போம். சக்திமான் பார்ப்போம். சக்திமான் நார்த் இந்தியா இருந்தா கூட, ஹிந்தியா இருந்தா கூட, அதுக்காக நான் ஸ்கூல் கட்டடிச்சுட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். சக்திமான் பார்த்துருவோம். அப்புறம் வந்து என்னெல்லாமோ சீரியல் வரும், நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு அது கன்வே பண்ணுதில்ல, அந்த அந்த இடமா அல்லது அது கொடுக்குற ஒரு ஃபீலா, அது ஒரு எமோஷனா, ஏதோ ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட கொரியனுடைய கல்ச்சரும் நம்மளோடதும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட எமோஷன், ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாமே அவங்களுடைய வீட்டுடைய அமைப்புல இருந்து அவங்க எதுக்கு நம்ம அழறோமோ அதுதான் அவங்களும் அழுவாங்க. எதுக்கு நம்ம ரொம்ப அந்த அந்த இங்க இந்த இறந்தவங்களுக்கான இறுதி சடங்குக்கெல்லாம் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. நம்மளுக்கும் அது உண்டு, வருஷம் அதை நம்மளும் பண்ணுவோம். இதை வச்சு அவங்க ஒரு கதை பண்ணுவாங்க. இது வேற எந்த இதுலயும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த ரிச்சுவல் வந்து அதோட முடிஞ்சு போயிடும். வருஷம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனா நமக்கு அதோட கனெக்ட் ஆகும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து கொரியன் சீரீஸ் வந்து ஏதோ நம்ம வேற ஏதோ ஒரு கதை மாதிரி இல்ல, நம்ம ஊர் கதையை சொல்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிவர்சலானது. அந்த அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு யூனிவர்சல் எமோஷன். லவ்வ சொல்லுவாங்க, வயசானவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, வயதானவர்களுடைய கதையை காட்டுவாங்க, நம்ம அப்பா அம்மாக்களுடைய கதையை காட்டுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப கனெக்ட் பண்ணுது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோமா இப்ப நம்ம பண்ற சீரியல்லயோ இல்ல சீரீஸ்லயோ? ஏன்னா இப்ப நம்ம தமிழ் சீரியல்களை இப்ப பார்த்தோம்னா முக்காவாசி பேர் வந்து வயதானவங்க பாக்குறாங்க, மிடில் ஏஜ்ல இருந்து தான் பாக்குறாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப ஒருவேளை நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய சீரீஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்க. சீரீஸ் சொல்றீங்களா சீரியல்ஸ்? நான் பொதுவாவே கேக்குறேன், இதுன்னு இல்லாம அது சீரியல்ஸுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, நீங்க வந்து பட்ஜெட்ல பண்ணி ஆகணும், டயத்துக்கு பண்ணி ஆகணும், ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு எபிசோட் கொடுத்தாகணுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு டயலாக்ல அந்த டிராமாவை எப்படி நகர்த்திட்டு போகணுமோ அப்படிதான் அவங்க போக முடியும். அதனால நம்ம வந்து கொரியன் சீரீஸையும் சீரியல்ஸையும் இந்த இடத்துல பண்ண முடியாது. இங்க இந்தியன் சீரீஸ்க்கும் அவங்களுக்கும் என்ன அப்படின்னா, இந்தியன் சீரீஸ் பெரும்பாலும் ஒரு ஃபீல் குட் சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒன்று கிரைம், மர்டர், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷன் சார்ந்த இது இருக்கும், இந்த லாஸ் சம்பந்தப்பட்ட அது மாதிரியான கோர்ட் ரூம் டிராமாஸ், இது மாதிரி தான் இங்க இருக்குது. அதுதான் வந்து எல்லாராலையும் பார்க்கவும் படுது. ரொம்ப சில இது இருக்குது, ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், லிட்டில் திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மசாபா, 4 ஷார்ட்ஸ், இது மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலும் நம்ம எடுக்கதான் செய்யறோம். அதுவும் வரவேற்ப பெறுது. ஒரு சீரீஸ் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவுடைய கல்ச்சருக்கும் நமக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா நம்ம ஏதோ கொரியன் கல்ச்சரோட வித்தியாசம் என்னவா பாக்குறீங்க மேம், நார்த்துக்கும் சவுத்துக்கும் இந்த சீரீஸ்லயோ இல்ல ரசனையில ஒரு பெரிய இதுவா இருக்காது. இப்போ வந்து அங்க ஒரு கேங்ஸ்டர் படம் அங்க காட்டுறதுக்கும் நம்ம ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கும் கேங்ஸ்டர் படம், மாஃபியா அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒண்ணுதான். ஒரு மும்பை மாஃபியா குயின்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, மாஃபியா குயின் ஒரு புக் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து சஞ்சய் லீலா பன்சாரியோட அலியா பட் நடிச்சிருந்தாங்களே, கங்குபாய் படம். அப்போ கங்குபாய் படத்துல நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் நம்மளுக்கு தெரியணும், அந்த பேசிக் தெரியணும், அந்த மாஃபியா அங்க எப்படி வந்து ரன் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்.
திருப்பி நம்ம ஒரு இடத்துக்கு வரணும், இதை கொஞ்சம் இதுவா சொல்லணும் அப்படின்னா, நாயகனுக்கும் தக் லைஃப்க்கும் உண்டான வித்தியாசம் தான். இல்ல நாயகன் படத்துல வந்து அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்க முழுக்க தமிழ் கல்ச்சராக இருக்கும். ஒரு தமிழன் இந்த இடத்துல இருந்து யோசிச்சா என்ன பண்ணிருப்பாரு, சேரியை வந்து நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தமிழன் யோசிச்சா எப்படி யோசிச்சிருப்பாரு, அவருக்கு அவங்க ஃபேமிலிங்கிறது எவ்வளவு முக்கியம், அவருக்கு அவர் பையனை இறந்து போன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு மாப்பிள்ளையை என்னவா பாக்குறாரு, இந்த மாதிரி தமிழ்னே இருக்கும், தமிழர்னே இருக்கும். தக் லைஃப் தமிழருடைய கதை தான். ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த பின்னாடி அந்த கேங்ஸ்டர் கதை நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. அந்த அதனால நம்மளுக்கு புரிபடல. கிட்டத்தட்ட இதேதான் அங்க உள்ள ஒரு ஒரு இந்த 2 ஸ்டேட்ஸ் மாதிரிதான் இவரு எழுதியிருப்பாரு, சேட்டன் பகத்தோட எழுதியிருப்பார்ல, அது மாதிரிதான். இங்க போய் நம்ம அங்க போய் நின்னோம்னா நம்ம இந்தியா தானே நினைப்போம், ஆனா அந்த ஃபுட்டுல இருந்து எல்லாமே அங்க வேறையா இருக்கும். இங்க கிட்டத்தட்ட மெல்லிய இதுதான் சேஞ்ச் தான், ஆனா ஏதோ ஒண்ணா நம்மளுக்கு அவங்கள அந்நியப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது வந்து இன்னொன்னு, இப்ப நாயகன் பார்க்கும்போது தமிழ்ல இருந்து இங்க வேலை செய்யறதுக்கோ குடிபெயர்ந்து போன அவங்களுடைய கல்ச்சரா தான் அது தெரியும் நமக்கு அந்த தாராவியை பார்க்கும் போதே. சோ அதனால நம்மளும் இங்க இருந்து டிராவல் பண்ணி ஹீரோவோட அங்க போய் செட்டில் டவுன் ஆகி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற ஒரு ஃபீலை வந்து அவங்க கொடுத்துறாங்க. அது எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் அப்ப வந்து மும்பைல வந்து ஒரு பெரிய தாராவி மாதிரி ஒரு இடம் இருக்கு, மும்பை தமிழர்களை பத்தி ரொம்ப எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. இத்தனைக்கும் ரொம்ப ஒரு வெல் கனெக்டட் தான், தமிழ்நாடும் மும்பையும் ஒரு வெல் கனெக்டட் தான். ஆனாலும் கூட எல்லாருக்கும் அதை பத்தி தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. மும்பைல என்ன நடக்குது, டெல்லியில என்ன நடக்குது, அகமதாபாத்ல, குஜராத்ல என்ன நடக்குதுங்கிற ஒரு நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு அதை தாண்டி ஒண்ணு காட்ட வேண்டி இருக்குது. தெரிஞ்ச ஒரு விஷயத்துல நீங்க மூடி மறைக்கிறதோ அல்லது அதுல ஃபேக்கா ஏதாவது சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அத வந்து என்ன நடக்குதோ அதுக்குள்ள நீங்க ஒரு கதையை சொன்னீங்கன்னா நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப அப்ப இருக்கிற ஆடியன்ஸோட இப்ப ரொம்ப லாஜிக்கலா கரெக்டா இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்களே, எவ்வளவு விஷயம் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். தெரியணும்னு விருப்பப்பட்டோம்னா போய் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஆமா ஆமா, இப்போ அதுக்கான சோர்ஸ் வந்துருச்சு இப்ப எல்லாருக்குமே.